வரும் பாராளுமன்ற தேர்தலில் வேலூர் தொகுதியில் திமுக சார்பாக திமுக பொருளாளர் துரைமுருகன் இவரோட பையன் கதிர் ஆனந்த் போட்டியில அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா துரைமுருகன் வீட்டில் வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்யறதுக்காக பணமும் பரிசு பொருட்களும் இருக்கிறதாக போலீஸுக்கு தகவல் கிடைச்சது. இதை தொடர்ந்து துரைமுருகனோட வீடு, கல்லூரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளிகள், நிறைய அலுவலகங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் சோதனை பண்ணாங்க. இந்த நிலைமையில வேலூரில் இருக்கிற திமுக பொருளாளர் துரைமுருகனுக்கு சொந்தமான கல்வி அறக்கட்டளை வளாகத்தில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கியதாக வருமானத்துறை அதிகாரிகள் தெரிவித்தாங்க. இது மட்டும் இல்லாமல் துரைமுருகனோட உதவியாளர் அஸ்கர் அலி வீட்டில் மூட்டையாக ஆவணங்களும் 5 கோடி பெருமானமான பணமும் சிக்கியிருக்கு. தமிழ்நாட்டில் இரு பெரும் தலைவர்களும் இல்லாத நிலைமையில முதல் முறையாக தமிழகம் இந்த தேர்தலை சந்திக்குதுங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி நிறைய கட்சிகளும் திமுக காங்கிரஸ் கூட்டணி நிறைய கட்சிகளும் இணைஞ்சு இந்த தேர்தலை சந்திக்க போறாங்க. இந்த நிலைமையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது திமுகவுக்கு பின்னடைவா இருக்கும் அப்படின்னு மக்கள் கருதுறாங்க. இதுவரைக்கும் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.